வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 2 முக்கியமான நிகழ்வுகள். அதுக்கு முன்னாடி ஒரு கத்துறானுங்க ஈரானுக்குள்ள. அந்த வீடியோ பாருங்க. அவனுக்கு என்ன கத்திட்டு கிடக்குறானுங்க அப்படின்னா, கத்த தூண்டுபவன் என்ன சொல்றான்னா, நாம் எல்லாம் மொஸ்தபா கொமேனியுடைய அடிமைகள், அடிவருடிகள், பின்தொடர்பவர்கள் என்ற ரீதியில் அவன் கத்துறான். உடனே கீழே இருக்கின்ற அந்த ஈரானுடைய மதிகேடர்கள், முட்டாள் ஜனங்கள் சொல்லலாம், கத்துறானுங்க நம்ம எல்லாம் முஸ்தபா கொமேனிக்கு அடிமைன்னு சொல்லி. அவனே அங்கே இல்லை, மாவீரன் கத்துறாங்க. அவன் அங்கே இல்லை, இருந்திருந்தாலும் எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருக்கான். இவனுங்க அவனை மாவீரன் கத்துறது. அப்போ எப்பேற்பட்ட தலைமை, எப்பேற்பட்ட மக்கள், எப்பேற்பட்ட நாடு ஈரான் சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, முக்கியமான நிகழ்வுகள். இந்த ஈரானுடைய எலி கொமேனி, அந்த எலி கொமேனி அவனுடைய இறுதி சடங்குக்கு வந்துள்ள முக்கியமான பயங்கரவாத தலைகளை கொல்லப்படலாம், மொசாத்தின் மூலமாக கொல்லப்படலாம் சொல்லி ரகசிய தகவல் வெளியே கசிந்திருக்கு. முக்கியமான நபர்கள் அவர்கள் தேவையே இல்லாமல் தங்கள் இருப்பிடத்தை காட்டிக்கொண்டார்கள், வெளிப்படுத்தி விட்டார்கள் சொல்லி இஸ்ரேலுடைய மொசாத் தரப்பு சொல்லுது. அவர்களை பின்தொடர்ந்து சென்று கொல்லும் வேளையில் மொசாத் ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக அந்த கூட்டத்தில் வச்சு கொல்ல மாட்டாங்க. அந்த இறுதி அஞ்சலி கூட்டமோ ஊர்வலமோ அதில் எதிரையுமே அவர்கள் கொல்லப்பட மாட்டாங்க. அதெல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் கொல்லப்படலாம். இதற்கு 2 முன்னுதாரணத்தை சொல்றாங்க. ஒன்று ஜெர்மன்ல ஒலிம்பிக் போட்டி நடக்கும்போது முனிச் நகர படுகொலை, இஸ்ரேலிய வீரர்களை படுகொலை செய்தாங்க. அதற்கு காரணமானவங்களை உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி தேடி பிடித்து கொன்றார்கள். ஒன்று, அதை விட மிக முக்கியமானது, 2024 ஈரான்ல இன்றைய ஈரான் அதிபர் மசூத் பெசசியானுக்கு விழா, பதவி ஏற்பு விழா நடந்துச்சு. அந்த விழாவில் கலந்து கொள்ள வந்தவன் தான் ஹமாஸ் உடைய தலைவன் இஸ்மாயில் ஹனியா. அவன் என்ன நினைச்சானா, அது பதவி ஏற்பு விழா, ரொம்ப பேர் கூடுறாங்க, நிச்சயமாக தாக்குதல் நடக்காது. அதை தாண்டி ஈரான் மிக வலிமையான நாடு, ஈரானுக்குள் வைத்து அவனை கொல்ல மாட்டார்கள் என்று தப்பு கணக்கெல்லாம் போட்டு இஸ்மாயில் ஹனியா அந்த விசேஷத்துல இப்ப நடக்குதுல ஈரான்ல விழா, அதே போல நடந்தது தான், அதில் கலந்துக்கிட்டான். மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டான் ஈரானுக்குள்ள வச்சு இஸ்ரேல் மொசாத்தால். நிச்சயமா மொசாத்துடைய ஒவ்வொரு கொலையுமே நீங்க ரசிக்கணும். நான் ஏன் இந்த கொலைகளை விழாவறிய பேசுறேன், இவனுக்கு செத்த விதத்தை சொல்றேன் அப்படின்னா, ஒன்று, பயங்கரவாதிகளுக்கு எதிரான கோபம், குறிப்பாக இந்த இஸ்லாமிய மத வெறியர்கள், பெண்களை அடிமைப்படுத்தும் இஸ்லாமிய மத வெறியர்களுக்கான எதிரான கோபம். 2வது, கொலைகள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும், கொலை செய்யப்படும் விதம் எல்லாமே. அநீதி செய்பவர்களுக்கு எதிராக நாம் போராடுவதற்கு ஆணோ பெண்ணோ பார்ப்பவர்கள் எல்லோருமே இந்த கொலைகளை ரசிங்க. அப்பதான் அநீதிக்கு எதிராக போராட நம்ம தூண்டும். அந்த இஸ்மாயில் ஹனியா ரொம்ப உஷாரா இருந்தான். அவன் தங்கியிருந்த ஹோட்டல், இரவு தங்கின ஹோட்டல் ஈரானுடைய உளவு பிரிவின் கீழ் உள்ள ஹோட்டல். யாருமே உள்ள போக முடியாது, குறிப்பிட்ட ஈரானுடைய ஆட்களை தாண்டி. அதுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்லை. எறும்பு கூட உள்ள போக முடியாது, எங்களை தாண்டி காற்றே உள்ள வராதுலாம் அவனுக்கு பில்டப் பண்ணுவானுங்க ஈரான் உளவுத்துறை மற்றும் IRGC. அந்த பதவியேற்பு விழா முடிஞ்சு அவன் இரவு வரான், அந்த ஹோட்டலுக்குள்ள போறான். சாவதற்கு சில நொடி முன்னால அவன் ஹமாஸுடைய பிற ஆட்கள், தலைவர்கள் மற்றும் IRGC பேடி இராணுவ ஆட்கள், ஈரானுடைய உளவுத்துறை தலைவர்கள், இவங்க எல்லாமே சிரித்து பேசி மகிழ்றாங்க. அந்த ஹோட்டலுக்குள்ள தேநீர் அருந்தி மகிழ்ந்து விட்டு அதுக்கப்புறம் சரி எல்லாம் படுக்கலான்னு சொல்லி அவர்கள் அறைக்குள்ள போறாங்க. இஸ்மாயில் ஹனியா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறைக்குள்ள போறான். அவனுக்கான சிறப்பான குண்டு
அவன் ஒரு சிறப்பான நபர் என்பதால் வைத்திருந்தாங்க. அவன் படுத்து உறங்கும் தலையணையில் தான் வச்சுருந்தாங்க. இந்த பதிவு நான் ஏற்கனவே பேசினேன், முழுசாக அவன் கொல்லப்பட்ட விதம். அந்த பதிவு எச்சரிக்கைக்குள்ளே போச்சு, நீங்கள் பேசுகிறது தப்புன்னு சொல்லி. அந்த தலையணை வந்து இன்றைக்கெலாம் வந்து தலையணை வந்து இலவம் பஞ்சரில் ஃபோமில் வரும், ஃபோமுக்குள்ளே ஸ்ப்ரிங் இருக்கும், விசேஷமான தலையணைகள் லட்சக்கணக்கில் இன்றைக்கி விலை வருது. அப்பேற்பட்ட ஒரு தலையணை தான் படுத்திருந்தா. தலையணைக்குள்ள வெடிகுண்டு இருந்தது. மிக ரொம்ப சக்தி மிக்க வெடி பொருட்களை உள்ள வச்சிருந்தாங்க. இவன் தப்பிக்கவே கூடாதுங்கிறனால எல்லாம் பேசிக்கிட்டே போய் ரூமில் எல்லாம் அவங்க படுக்கிறாங்க. திடீர்னு வெடிப்பு சத்தம். எந்த அறைக்குள் வந்து தேடி பார்க்குறாங்க. இஸ்மாயில் ஹனியாவுடைய கதவுகள் உடைஞ்சு புகையுது. உள்ள போய் பார்க்கும்போது பார்த்த அனைத்து பயங்கரவாதிகளும் கண்ணீர் விட்டு கதறி எழுதாங்க. ஏன்னா தலை என்று ஒன்று இஸ்மாயில் ஹனியாக்கு இல்லை. தலை மொத்தமாக சுக்குநூறா போயிடுச்சு. வெடிகுண்டு வந்து தலையிலேயே வெடிச்சனால. அதை தாண்டி அந்த அதிர்வுல அவன் கீழே விழுந்து கிடக்கிறான். முண்டை மட்டும் இருக்கு. அந்த முண்டமும் துடிக்குது. கடைசி துடிப்பு. அவ்வளோ பெரிய வெடிப்பு ஏற்பட்டாலுமே கடைசி துடிப்பு அந்த முண்டம் இருக்கு, தலையே இல்லை. ஒவ்வொருத்தரும் கதறி அழுதானுங்க. அந்த மாதிரி கொலைகளை இந்த பயங்கரவாதிக்கு எதிராக இப்படிதான் செய்யணும். கொலை 2024 நடந்த கொலை. அதை போலவே இப்பொழுது இந்த எலி கொம்யூனியுடைய இறுதி ஊர்வலத்திற்கு வந்திருக்கிற முக்கியமான பயங்கரவாத தலைகள் கொல்லப்படுறாங்க. அதில் முதல் இலக்கு மொசாத் சொல்லும் முதல் இலக்கு ஐஆர்ஜிசி, ஈரானுடைய ஐஆர்ஜிசியுடைய தலைவன் அகமது வாகிதி தான். February 8 ஒளிந்திருந்தான். தேவையே இல்லாமல் வெளியே வந்து இந்த இதில் கலந்து கொண்டான். இனி நிச்சயமாக கொல்லப்படும் இலக்கில் அவன் தான் முதல் இருக்காங்கிறாங்க, அகமது வாகிதி. இரண்டாவது காசாவில் செயல்படும் இஸ்லாமிக் ஜிகாத்தின் தலைவன். இஸ்லாமிக் ஜிகாத் என்பது இஸ்லாமிய பிரிவான சியா பிரிவுடைய பயங்கரவாத இயக்கம். ஹமாஸ் வந்து சன்னி பிரிவு பயங்கரவாத இயக்கம். ஹமாஸுக்கு பின்னால் இருக்கிறது கத்தார், இஸ்லாமிக் ஜிகாத் பின்னால் இருக்கிறது ஈரான். அந்த இஸ்லாமிக் ஜிகாத்துடைய தலைவன் ஜியாத் அல் நக்ரே, இந்த நபர் தான் இரண்டாவது இலக்கில் இருக்கான் அகமது வாகிதிக்கு அடுத்து. மூன்றாவது ஹமாஸுடைய முக்கியமான பயங்கரவாத தலைவர்கள் ஜாகிர் ஜப்ரான், மௌசா அபு மாரிஜூக், இசாக் அல் ரிசாக், ஒசாமா ஹமாதான், முகமது இஸ்மாயில். இந்த 5 பேர் ஹமாஸுடைய ஆட்கள். இவங்க வந்து அதற்கடுத்த இலக்கில் இருக்காங்க. அதற்கடுத்து இசபுல்லாவின் முக்கியமான தலை முகமது ஹம்மாதி, இவனை வந்து குறி வச்சிருக்காங்க. சொன்ன நபர்கள் அனைவருமே மொசாத்தால் ஈரானுக்குள் வருகின்ற நாட்களில் கொல்லப்பட போகும் இலக்குகள். கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, ஹமாஸுடைய இசபுல்லாவுடைய தலைவன் நாயிம் காசிம் வந்து வந்தான்னு சொல்லி. நாயிம் காசிம் வரல இப்போ வரைக்கும். மொஸ்தபா கொமினி வரல. எலி கொமினியுடைய 3 மகன்கள் இறுதி சடங்குல கலந்துக்கிட்டாங்க. அந்த புகைப்படம் வந்திருக்கு. ஆனால் மொஸ்தபா கொமினியும் வரல, இந்த நாயிம் காசிம் இசபுல்லா தலைவனுமே வரல. ஒரே தோட்டத்தில் இவனுங்கெல்லாம் இருப்பானுங்க. இவனுக்கு தாடி தொப்பிலாம் வச்சு பார்க்கும்போது ஒரு குழப்பம் ஏற்படும். அப்படி வந்து அவர் வந்து தப்பாக நினச்சிருக்கலாம். நாயிம் காசிம் வந்தான்னு சொல்லி இப்போ வரைக்கும் வரல. மேற்சொன்ன ஆட்கள்லாம் கொலை செய்யப்படலாம். எப்படி கொலை செய்யப்படலாம்னா இந்த கூட்டத்தில் வச்சு செய்ய மாட்டாங்க. நிச்சயமாக திரும்பி போகும்போது பின்தொடர்ந்து செல்வார்கள். அவர்கள் நிழல் போவது போல, நிழல் கூட போக முடியாத அளவுக்கு இவர்கள் பின்தொடர்வார்கள். உளவு பிரிவு ஆட்கள் நேரடியாக. இரண்டாவது ட்ரோன், இன்னைக்கெல்லாம் சத்தமே இல்லாமல் ட்ரோன் பின்னால் வருது. மூன்றாவது சிசிடிவி. ஈரானில் இருக்கும் சிசிடிவி முழுவதுமே இஸ்ரேலால் பார்க்கப்படும். அந்த அளவுக்கு அந்த சிசிடிவியை இஸ்ரேல் கைப்பற்றுவாங்க, ஹேக் பண்ணுவாங்க. அப்படி கொல்லப்பட்ட நபர் தான் எலி கொமேனி. அப்படிதான் கொண்டாங்க. நான்காவது சேட்டலைட் மூலமாக இப்படி பின்தொடர்ந்து சென்று அவன் எங்க போய் ஒளிகிறானோ அங்கே வைத்து மேற்சொன்ன நபர்களை கொள்வாங்க. இதுல வந்து என்னுடைய விருப்பம் வந்து அகமது வாகிதியை கொள்ளணும். அவன் தான் மிகப்பெரிய பயங்கரவாத தலைவனான்ட்டு இந்த பிரச்சனை ஈரானுக்கு பின்னால் இன்னைக்கு நிற்பது. அதை தாண்டி ஈரானில் வந்து ஒருத்தன் செய்தி தொடர்பாளனா ரொம்ப லொல்லா பேசிக்கிட்டு இருப்பான், அவனை கொள்ளணும். அவங்க 2 பேர் தான் என்னுடைய இலக்கு.
இஸ்ரேல் வந்து அகமது வாகிதையும் அவனுக்கு கொண்ட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதை தாண்டி இந்த ஹமாஸ் ஆட்கள், இஸ்லாமிக் ஜிகாத் தலைவன், இந்த இசபுல்லாவுடைய முக்கியமான நபருமே பெரும் தலைகள் தான் பயங்கரவாதத்தில். அவர்களை கொன்றால் மிகவும் சந்தோஷப்படலாம். வருகின்ற நாட்களில் மொசாத் இதை செய்வார்கள் தெரிகிறது. இன்றைக்கு இஸ்ரேலிருந்து கிடைத்த தகவல் இது. அடுத்து முக்கியமானது ஈரான். நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன், சொன்னது அப்படியே 100% பொருந்தி போயிருக்கு. சத்தமே இல்லாமல் அணுகுண்டை நோக்கி நகர்கிறார்கள் என்று ஆதாரபூர்வமாக கையும் களவுமாக மாட்டிக்கொண்டார்கள். அதனால் ஈரான் அந்த பகுதி மிகப்பெரிய அமெரிக்காவின் அழிவுக்கு உள்ளாக போகிறது. இந்த தகவல் வந்து இன்று காலை கிடைத்த தகவல். இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா ஈரானுக்கு இடையே முக்கியமானது, ஈரான் எக்காரணம் கொண்டும் அணுகுண்டு செய்யக்கூடாது. அவங்க ஒத்துக்கிட்டாங்க, ஈரான் தான் ஒத்துக்கிட்டது. இரண்டாவது, வெளிநாடுகளிலிருந்து அணுகுண்டு வாங்க மாட்டோம், இதுவுமே ஈரான் ஒத்துக்கிட்ட விஷயம். மூன்றாவது, இருக்கின்ற நிலை அப்படியே தொடர வேண்டும். இன்னைக்கு என்ன நிலை இருக்கோ ஈரானுடைய அணுக்கரு உலைகள் அதே நிலை தொடர வேண்டும். இந்த மூணுமே முக்கியமானது. அதை ஒத்துக்கிட்ட பிறகுதான் அவர்களுக்கான பணம் பிற நஷ்டெல்லாம் ஈரானுக்கு கொடுத்தது. ஆனால் ஈரான் நினச்சிக்கிறானுங்க அவனுக்கு மிகப்பெரிய புத்திசாலி, எல்லாமே தெரியாமல் செஞ்சிடலாம், ரொம்ப அறிவாளின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாவற்றையும் இன்னைக்கு பார்க்க முடியும். அதுவுமே தரையிலிருந்து பார்க்க முடியாவிட்டாலுமே வானிலிருந்து சேட்டிலைட் மூலமாக அவர்கள் செய்யும் எல்லா காரியத்தையும் பார்க்க முடியும். இரவிலும் பார்க்கக்கூடிய சேட்டலைட் வந்து இன்றைக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் வானில் நிலை நிறுத்தப்பட்டிருக்கு. அதன் மூலமாக 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஈரான் இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ணி மாட்டிக்கிச்சு அப்படின்னா, ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே அமெரிக்கா குண்டு போட்டு அழித்த இடங்களை பார்வையிட அனுமதிக்க மாட்டோம், அது வந்து எங்களுடைய சேதம் வந்து உலகத்துக்கு தெரிந்துவிடும், அதனால அந்த இடத்தை பார்வையிட அனுமதிக்க மாட்டோம். பிற அனைத்து ஈரான் இடங்களையும் அமெரிக்கா சுற்றி பார்க்கலாம். அதுவுமே ஐக்கிய நாட்டு சபைகளின் IAEA சர்வதேச அணுசக்தி முகமை இன்ஸ்பெக்டர் வந்து பாருங்க, இந்த அடித்த இடத்த, அடி வாங்கின இடத்த மட்டும் காட்ட மாட்டோம், அது எவ்வளோ அடி வாங்கியிருக்குன்னு சொல்லி உலகத்திற்கு புரியும். அதுதான் காரணம் அவங்க சொன்னது. இதில் அடி வாங்கின இடங்கள் எல்லாமே இங்கே சேட்டலைட்டில் பார்க்கறது தெரியும், இந்த அளவுக்கு பார்ப்பாங்கன்னு சொல்லி ஈரானுக்கே தெரியல. ஃபோர்டோ, நட்டான்ஸ், இஸ்பகான், இந்த 3 பகுதி தான் மிகப்பெரிய சேதத்துக்கு உள்ளான பகுதி அமெரிக்காவின் இஸ்ரேலின் தாக்குதலால். அந்த 3லையுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. இஸ்பகானில் மட்டும் ஒரு சிறிய அளவு சலசலப்பு அந்த இடத்துல இருந்துச்சு. மற்றபடி ஃபோர்டோ அடி வாங்கின இடம் அப்படியே இருக்கு. அந்த நுழைவாயில்கள் மனிதர்கள், இந்த 3 இடத்துலையுமே மனிதர்கள் செல்லும் நுழைவாயிலை முற்றாக தகர்த்து விட்டார்கள் இஸ்ரேல் விமானப்படை, அமெரிக்கா. அதை தாண்டி வாகனங்கள் உள்ளே செல்லும் பாதைகள், மிக பிரம்மாண்ட ஒரு 20 டயர் லாரியே உள்ள போகும் அந்த அளவுக்கு நுழைவாயில் இருந்த இடம், அதெல்லாம் அது எல்லாமே தகர்த்துட்டாங்க. அங்கே எல்லாமே எந்தவித ஒரு மீட்பு நடவடிக்கை எந்த வேலையுமே செய்யலை, நட்டான்ஸில், ஃபோர்டோவில், இஸ்பகானில். ஆனால் அதை தாண்டி சத்தமே இல்லாமல் பிக் ஆக்சஸ் மலைப்பகுதி அப்படிம்பாங்க ஈரானில், அதுவுமே அந்த பகுதிகள் தான் இருக்குது. மிகப்பெரிய ஒரு அணு கட்டுமானங்கள், யுரேனியத்தை செறிவூட்டும் அணுகுண்டு செய்யும் ஒரு மிகப்பெரிய கட்டுமானத்தை அந்த மலைகளுக்கு உள்ளே ஒழித்து வைத்துக் கொள்ளலாம், அவ்வளோ பெரிய பகுதி. அந்த பகுதியில் சத்தமே இல்லாமல் வேலை செய்வது, நுழைவாயிலுக்குள் பிரம்மாண்ட லாரிகள் உள்ளே போவது எல்லாமே ஒரு புகைப்படத்தில் மாட்டிக்கிச்சு. இது சேட்டலைட்லேருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம். ஜூன் 21 புகைப்படத்தை எடுத்திருக்காங்க. இன்று அந்த புகைப்படம் வெளிவந்து மிகப்பெரிய கொதிநிலையை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு கொடுத்து விட்டது. ஏன்னா இருக்கும் நிலை தொடரும் சொல்றாங்க. ஆனால் பிக்காக்சஸ் மலைப்பகுதியில் அந்த மலைகளுக்குள்ள பிரம்மாண்டமான மலை, பிரம்மாண்டமான அணு கட்டுமானத்தை உள்ளே வைக்கலாம். அதுகளுக்குள்ள அத்தனை லாரிகள் கட்டுமான பொருளோடு உள்ள போவது வந்து என்னத்தை காட்டுதுன்னா, உள்ளுக்குள் கட்டுமானங்கள் நடக்கிறது,
மேலும் அணுகுண்டை அவர்கள் நெருங்கி விட்டார்கள் காட்டுது. நான் இதை தான் வந்து பதிவுகளை சொல்லிட்டே வரேன். ஏன்னா ஐஆர்ஜிசி சொன்னதை வச்சு தான் சொன்னேன். அவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அணுகுண்டை செய்து விட்டு அணுகுண்டோடு உட்கார்ந்து பிறவற்றை பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு துணிச்சலா சொல்றானுங்க வெளி உலகத்துக்கு. அப்படின்னா செஞ்சுட்டாங்க, நெருங்கிட்டாங்கன்னு அர்த்தம். இதற்கு ஆதாரம் வலு சேர்க்கும் வகையில் இந்த புகைப்படம் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. மிகப்பெரிய கோபத்தை, அதுவுமே இந்த விஷயத்துல ஈரானுக்கு அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தேவையே இல்லாமல் அவன் ஈரானுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணான். பாகிஸ்தானுடைய நபர்கள் பயங்கரவாத ஆட்களோடு சேர்ந்து கொண்டு ஜேடி வான்ஸ் மிகப்பெரிய அளவு அந்த ஈரானுக்கு துணை நின்றான். இன்னைக்கெல்லாம் அவன் என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியல. உள்ள கட்டுமானங்கள் நடக்கிறது, அணுகுண்டை நெருங்கி விட்டார்கள் என்று புரியுது. ஐஏஇஏ இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மலைப்பகுதி பிக்காக்சஸ் வந்து பிரம்மாண்டமானது. அந்த சம்பந்தப்பட்ட நுழைவாயில் அதுக்குள்ள மிகப்பெரிய அணுக்கட்டுமானங்கள், யுரேனியத்தை செறிவூட்டுவது, அதை தாண்டி அணுகுண்டுகள் செய்வது எல்லாமே ஒளிய வைத்துக்கொள்ள அவ்வளோ பெருசுங்கிறாங்க. இன்றைக்கு அது செயல்பாட்டுக்கு வந்தது வந்து ஈரானுடைய இரட்டை வேடத்தை காட்டுது. இருக்கும் நிலையே தொடரும் பண்ணானுங்க. அணுகுண்டு செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கானுங்க, அணுகுண்டு வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கானுங்க. ஆனால் இஸ்ரேல் சொல்வது இன்றைக்கு 100க்கு 100 சரியா போச்சு. அவனுங்க வெளி உலகத்துக்கு ஒன்று பேசுவானுங்க, உள்ள ஒன்று செய்வாங்கன்னு சொன்னாங்க. மிக சரியா போச்சு. இதனால் மிகவும் ஆத்திரம் அடைந்த ட்ரம்ப் அவர்களின் நிர்வாகம் வந்து 2 விதமான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிக்காக்சஸ் மலைப்பகுதிக்கு கட்டாயமாக ஐஏஇஏ இன்ஸ்பெக்டரை, அணுசக்தி முகமை ஆய்வாளர்களை நிச்சயமாக அனுமதிக்க வேண்டும். ஏன்னா சொன்னதுக்கு மீறி செஞ்சிருக்கிறீங்க, அதனால இன்ஸ்பெக்டரை உள்ள அனுப்பணும், நாங்கள் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கிறோம் அப்படிங்கிற தகவல் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நாளை மறுநாள்லாம் இது ஒரு அழுத்தமாக ஈரானுக்கு சொல்லுவாங்க, இன்ஸ்பெக்டர் உள்ள வருவாங்கன்னு சொல்லி. இரண்டாவது வந்து இஸ்ரேல் ஒரு பக்கம் ஈரான் அணுகுண்டு செய்யவே கூடாது, நான் இருக்கும் வரை அது நடக்காதுன்னு பிரதமர் நெத்தனியாஹு பேசியிருந்தாரு. இன்னைக்கு அதுக்கு மாறாக உள்ள நடக்குது. அதனால அவர்கள் தரப்புல இஸ்ரேல் மொசாத் விமானப்படை தரப்புல தயாராகிட்டு இருக்காங்க தாக்குதல் நடத்துவதற்கு. மூன்றாவது மிக முக்கியமானது, அமெரிக்காவுடைய தரப்பில் B2 குண்டு போடும் விமானங்கள், B2 ஸ்பிரிட் அப்படிம்பாங்க அதை. இரண்டாவது B-21 குண்டு போடும் விமானங்கள். இந்த 2 விமானங்கள் தயாராகிட்டு இருக்கு. ஏன் இந்த விமானங்கள் தயார் பண்றாங்கன்னா, ஒருவித குண்டை திரும்ப கையில் எடுத்திருக்காங்க அமெரிக்கர்கள். GBU-57 MOB உலகத்தில் இன்னைக்கு வந்து உலகத்தில் அணுகுண்டுகளுக்கு அடுத்து, அணுகுண்டுகளை சேர்க்காம பிற குண்டுகளில் மிகப்பெரியது இந்த GBU-57 தான். அமெரிக்காட்ட மட்டுமே இருக்கு. ஒரு குண்டு மட்டும் 150 கோடி ரூபாய் வரும். இந்த குண்டோட விலை 14,000 கிலோ எடை இருக்கும். ஒரு பிரம்மாண்டமானது. போர் விமானங்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7,000 கிலோ தான் வருது. எடை குறைவான போர் விமானங்கள் 7,000 கிலோ இருக்கும். இந்த குண்டு 14,000 கிலோ எடை இருக்கும். 20க்கு மேல் 20 அரை அடி உயரம் இருக்கும் இந்த குண்டு. ஃபில்லிங், இதுக்குள்ள அந்த வெடிகுண்டுக்குள் நிரப்பப்பட்ட வெடிப்பு பொருள் TNT RDX சொல்றீங்களா, அதை விட மிக வீரியமான வெடிப்பு பொருள் மட்டும் 2082 கிலோ உள்ள நிரப்பி வச்சிருப்பாங்க இந்த குண்டுக்குள்ள. வெடிப்பு பொருள் மட்டும் மொத்தமாக 14,000 கிலோ எடை வரும். 200 அடி காங்கிரட்டை உடைச்சு உள்ள போகும். இந்த குண்டு போட்டாங்க அப்படின்னா அதுமே துல்லியமாக வழிநடத்தி வரும். இதில் வந்து கைட்னஸ் கிட் வச்சிருப்பாங்க. அந்த குண்டு தன்னா எல்லா இடத்துலையும் விழுந்துடாது. இந்த இடத்துக்குன்னு குறி வச்சு அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சாங்கன்னா அந்த புள்ளியை வந்து தாக்கும் இந்த குண்டு. 200 அடி, அதுவுமே காங்கிரட் அப்படிங்கும் போது ஒரு எக்கை போல உறுதியான காங்கிரட் போட்டிருந்தாங்கன்னா அந்த காங்கிரட்டையே 200 அடி 10 தந்திக்கம்ப உயரம் இருக்கணும் பார்த்துங்க. உடைச்சிட்டு உள்ள போய் வெடிக்கும் இந்த குண்டு. எப்பேற்பட்ட மலையுமே நிலை குலைந்து போய்விடும் இந்த குண்டை போட்டாங்கன்னா. இந்த குண்டை மட்டும் எப்பேற்பட்ட மலையில் போட்டாலுமே உள்ள போய் வெடிக்கும் போது அது அந்த 14,000 கிலோ எடை மற்றும் அதில் உள்ள வெடிப்பு பொருள் வந்து விழுகின்ற வேகம் இதெல்லாம் சேர்ந்து அது வெடிக்கும் போது அந்த மலை நிலை குலைந்து போய்விடும்.
150 கோடி ரூபாய் வரும். இந்த மேற்சொன்ன இந்த 2 போர் விமானங்களில் மட்டுமே போட முடியும். ஏன்னா தூக்கிட்டு வர வேண்டியது மிகப்பெரிய எடை இருக்கு. அதனால அந்த B2 ஸ்பிரிட் மற்றும் B-21 இந்த 2 விமானங்கள் தயாராகி கொண்டிருக்கு. இந்த குண்டுகளை சும்மா செஞ்சு வைக்க முடியாது. ஏன்னா மிக விலை அதிகமானது. ஏற்கனவே ஈரான் மீது இந்த குண்டு 14 குண்டு போடப்பட்டது. இந்த குண்டை தயாரிப்பது போயிங் நிறுவனம். திரும்ப ஈரானுக்காக 10க்கு மேற்பட்ட இந்த குண்டை செய்து விட்டார்கள். குண்டு ஒரு பக்கம் தயாராகுது, அந்த போர் விமானம் ஒரு பக்கம் தயாராகுது. ஈரான் மட்டும் இந்த அணுசக்தி முகமை ஆய்வாளர்களை வருகின்ற நாட்கள் உள்ள விடாவிட்டால் 2வது காரியமாக இந்த குண்டை அங்கே போடுவதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கு. ஏன் எடுத்தோடனே போய் போடலாம் அப்படின்னா, குண்டோட விலை மட்டும் 150 கோடி ரூபாய், சென்று வருகின்ற செலவு பிற செலவுலாம் சேர்க்கும்போது மிகப்பெரிய பொருட்செலவு ஏற்படும். 10 குண்டை போடுறாங்க அப்படின்னா 1500 கோடி ரூபாய் குண்டுக்கு மட்டுமே செலவாயிடும். அதனால அந்த ஆய்வாளர்களை உள்ள அனுமதிச்சாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆய்வாளர்களை அனுமதிக்கவில்லை என்றால் 2ஆம் கட்டமாக ஆப்ஷன் பியா, அந்த பி அப்படின்னு அதை வச்சிருக்காங்க. அந்த போர் விமானங்கள் மற்றும் அந்த குண்டு ஈரானுக்குள் விழப்போகிறது. அதை தாண்டி இஸ்ரேல் அவர்கள் பங்குக்கு அவர்களுடைய போர் விமானத்தை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புகைப்படம் மிகப்பெரிய அதிர்வலை இன்றைக்கு உருவாக்கிய புகைப்படம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய துரோகத்தை ஈரான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் பாகிஸ்தானுக்கு செய்து விட்டது. எதுவுமே நாங்கள் இருக்கிற நிலையில இருப்போம்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய கட்டுமானத்தை செய்வது. நீங்கள் அந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நுழைவு வாயில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி தெரியும், லாரிகள் உள்ளே செல்வது தெரியும். அப்போது இந்த ஒரு புகைப்படத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் மாட்டிக்கிச்சுன்னா அங்கே எப்பேற்பட்ட வேலை உள்ளே நடக்குன்னு புரியும். இஸ்ரேல் சொன்னது மிக சரியாக போச்சு. ஈரான் வெளியே ஒன்று பேசுவானுங்க, உள்ளுக்குள்ள ஒன்று காட்டுவானுங்க. வெளியே நாங்கள் அமைதிமானுங்க, உள்ளுக்குள்ள கத்தி எடுத்து குத்துணும்னு நினைப்பானுங்க. வருகின்ற நாட்களில் ஈரானுக்குள் உள்ளே வந்த, அதாவது எலிக்கொமின் இறுதி சடங்குக்கு வந்த அகமது வாகிதி உட்பட பயங்கரவாதிகள் கொல்லப்படுவது மிக சிறப்பான விஷயமாக இருக்கும். அதை தாண்டி அந்த பிக்காக்சஸ் மலையில் GBU 57 உள்ளே விழுந்து வெடித்து அந்த மலை சிதறிப்போவது மிக நமக்கு பிடித்தமான விஷயமா இருக்கும். ஈரானை போல இரட்டை வேடம் போடுகின்ற நாடுகளுக்கு இந்த பாடங்கள், இந்த படிப்பனைகள், இந்த தாக்குதல் தான் மிக சரியானது. நன்றிகள்.